திருவல்லிக்கேணி பெண் பிள்ளை ரகசியம் 49ஆம் ரகசியம். குறட்டிலிருந்து காத்தேனோ ஆண்டானைப் போலே. திருவரங்கர் செல்வங்களை நன்றாக திருத்தி வைத்து கோயில் கைங்கரிய பரர்களையும் அவரவர்க்கு வகுத்த கைங்கரியங்களையும் திட்டம் செய்தருளி பெருமாளுக்கு திருவாராதனம் நித்யோத்சவ மாசோத்சவ பக்ஷோத்சவ சம்வத்சரோத்சவ மகோத்சவங்களையும் விஸ்தாரமாக நடத்தி அருளிய ஸ்ரீ ராமானுஜர் தரிசன ஸ்தாபனார்த்தமாக திக்விஜய யாத்திரை செய்தருள வேண்டுமென்று திருவுள்ளமானார். கூரத்தாழ்வானை தமக்கு யாத்ரா சகாயராக கூட எழுந்தருளும்படி நியமித்து முதலியாண்டானை கோயில் ஸ்ரீகாரிய நிர்வாகராக நியமித்து ஆண்டானுக்கு செங்கோல் பிரசாதிக்கும்படி பெருமாள் சந்நிதியிலே விண்ணப்பம் செய்ய பெருமாளும் பேரற உகந்தருளி, உமக்கு பாதுகையான தாசரதி நம் வீட்டை ஆராய கடவர். நீர் நம்முடைய ஆராமங்களையும் ஒருங்கிட்டு நம் தர்சனத்தில் களையறுத்து எம்பெருமானார் தர்சனமே சர்வோத்ருஷ்டம் என்று 4 திசைகளிலும் ஜெயஸ்தம்பம் நாட்டி வாரும் என்று விடை சாதித்து சகல வரிசைகளையும் பிரசாதித்து முதலியாண்டானுக்கு செங்கோல் வரிசையும் பிரசாதித்தருளினார். உடையவரும் இந்தப்படி பெருமாள் நியமித்ததனாலே ஆழ்வானுடனே திக்விஜய யாத்திரை செய்தருள முதலியாண்டானும் குறட்டிலிருந்து கோயில் காரியத்தையும் உள்ளே புகுந்து கருவூல வாசலிலே இருந்து திருமேனி உபச்சாரத்தையும் சந்நிதியிலேயிருந்து திருப்பவள உபச்சாரங்களையும் உடையவர் நியமனப்படி ஆராய்ந்து கொண்டு அனைத்து அழகும் கண்டருள பண்ணி கொண்டிருந்தார். உடையவரும் பகுகாலம் பிரதட்சணமாக யாத்திரை செய்தருளி விஜயஸ்ரீயுடன் கோயிலேற எழுந்தருளி பெருமாளை முறைப்படி சேவித்து சகல வரிசைகளையும் அருள பெற்று முதலியாண்டானை கடாட்சித்து இன்றை வரைக்கும் திருவரங்க செல்வத்தை சிந்தாமே மங்காமே வர்த்திப்பித்து பல மடங்கு வளர்த்து அனைத்து அழகும் நடத்தி வைத்த படியை கண்டு உகந்தருளி ஸ்ரீகாரிய விசாரத்திலே அவரையே நியமித்தருளினார். கோயிலொழுகில் உள்ளது. குறட்டு மணியம் என்னும் ஸ்ரீகாரிய நிர்வாகம் முதலியாண்டான் திருவம்சையர்களால் வாதுல தேசிகர் என்ற பட்ட பெயருடன் நெடுகி நடந்து வந்து துலுக்கர் கலாபத்தினால் ஏற்பட்ட கலகத்திற்கு பின் மாறிவிட்டது. இன்றும் முதலியாண்டான் குறடு என்று ஒரு திண்ணை கோயில் கருவூலக வாயிலில் உள்ளதை காணலாம். முதலியாண்டானுடைய நிர்வாக திறமையை போற்றி காட்டுவது இந்த வார்த்தை. 49ஆம் ரகசியம் நிறைவடைந்தது.